வெல்கம் டு அபர்ணா சூப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான எலுமிச்சை ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது உடம்புக்கு ரொம்ப தெம்பானது, இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு இம்யூனிட்டி ட்ரிங்க். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 1/4 கப் அளவு துவரம்பருப்பு எடுத்து தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு விசிலுக்கு நல்லா வேக வைக்க போகிறேங்க. அடுத்துதான் இப்போ இது கூடவே 2 தக்காளி பழம், கொஞ்சம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, கூடவே ஒரு எலுமிச்சை பழம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வரிசையாக ஒரு கடாயில் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகா சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இலை. இப்போ இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு. அதுக்கப்புறமா 2 கப் ஃபுல்லாக தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டு கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் தூவி விட்டுட்டு ஒரு 7 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாங்க மீடியம் ஃப்ளேமில். இப்போ ஒரு பக்கம் நமக்கு பருப்பு நல்லா வெந்திருக்கும். இப்போ தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 7 நிமிஷம் கழித்து நமக்கு அந்த தண்ணி நல்லா கொதிச்சிட்டான்னு பார்த்துட்டு இப்போ வேக வச்ச இந்த பருப்பை நம்ம அதோட சேர்க்க போகிறோங்க. ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி. நான் இது மிளகும் சீரகமும் சமமான அளவில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இல்லைனா நீங்கள் இருக்கிறதையும் சேர்த்துக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கிறதையும். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம், 2 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு, 2 பூண்டு தட்டி போட்டிருக்கேன், சீரகம், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ தாளிச்சதை நம்ம இந்த ரசத்தோடு சேர்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி லெமன் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் இருக்க ஜூஸ் ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் எடுத்து இதை ஃபுல்லாக நம்ம இந்த ரசத்தில் ஊற்றணும். ஊற்றிட்டு இப்போ நம்ம தாளிச்சதையும் இதோட சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விடணுங்க. இப்போ இதில் நம்ம ரசத்துக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. 3 நிமிஷம் கழிச்சு நமக்கு சூப்பரான லெமன் ரசம் தயாராகிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளான ரசங்க, ஆனால் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.